ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 அப்படின்ட்டு. நிறையா பேர் ஏற்கனவே வாங்கிட்டாங்க, இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த புக்கு கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. அதை வாங்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று டைரெக்டாக என்கிட்ட வாங்கலாம், இல்லாட்டா அமேசான் மூலமாக வாங்கலாம். டைரெக்டாக வாங்குறது என்கிட்ட டைரெக்டாக வாங்குறது எப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஃபார்ம், பேமெண்ட் டீட்டெயில்ஸு பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்ம்லேயே நீங்கள் எவ்வளவு பே பண்ணணும், எப்படி எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுபடி நீங்கள் பே பண்ணி அந்த டீட்டெயில்ஸை எனக்கு அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டைரெக்டாக அனுப்பிடுவேன். செகண்டு வழி என்னென்னா, அமேசான்லேருந்து டைரெக்டாக நீங்கள் வாங்கலாம். அமேசானுடைய லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த அமேசான் சர்ச்சில் நீங்கள் எம் ஜலால் அப்படின்ட்டு போட்டாலே உங்களுக்கு அந்த புக்கு தெரியும். அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. மற்றபடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் அப்படின்னு போட்டால் நூற்றுக்கணக்கான புக்ஸ் வருது. அதில் என் புக்கை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் சர்ச் காலத்தில் எம் ஜலால் அப்படின்ட்டு போடுங்க. அமேசான் சர்ச் காலத்தில் அது வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி படிங்க. ஸோ இது நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. அடுத்த வால்யூம் எப்போ சார் நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கூட கேட்குறாங்க. அதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. என்னால் கொஞ்சம் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ண முடியலை. இருந்தாலும் கொஞ்ச நாளில் நான் வால்யூம் 2 உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ இதை சொல்லிக்கிட்டு இன்றைக்குள்ள லெசனை பார்ப்போம். இன்றைக்குள்ள லெசன் என்னென்னா, நிறையா பேர் இந்த கமெண்ட்ஸில் எழுதுகிறாங்க, நேரடியாகவும் என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ கான்ட் ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷு நல்லா விளங்குது, ஆனால் பேசுகிறதுக்கு வரமாட்டேங்க, நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இந்த டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்றைக்குள்ள லெசனில் ஒரு 6 டிப்ஸ் கொடுக்குறேன். அது என்னன்னு பாருங்கள். யூ ட்ரை டு ஓவர் கம் த டிஃபிகல்ட்டி அண்ட் ட்ரை டு ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி சூன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் திஸ் லெசன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த கமெண்ட்ஸ் காலத்தில் கேட்குறாங்க, இல்லாட்ட நேரடியாக கேட்குறாங்க, இல்லாட்ட ஃபோன் மூலமாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ கான்ட் ஸ்பீக் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆங்கிலம் விளங்குது, ஆனால் பேச வரமாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ட்ஸ் டு நாட் கம் டு மை மைண்ட் வெனவர் ஐ ட்ரை டு ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸாக தான் இருக்குது சார், ஆனால் பேசும்போது அந்த வேர்ட்ஸ் டக்குன்னு வாய்க்கு வரமாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். உங்களுக்குள்ள ப்ராப்ளம் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம், அதுக்கும் சொல்யூஷன் தான் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். அதாவது வேர்ட்ஸு நிறையா தெரியணும், அது எல்லாருக்கும் தெரியும். எப்படி வேர்ட்ஸு நிறையா தெரிகிறது? யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ லிஸ்ட் ஆஃப் 100 வேர்ட்ஸ் அ டே அண்ட் ட்ரை டு ஸ்டஃப் ஆல் ஆஃப் தம் இன் த பிரெயின் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு 100 வேர்ட்ஸு பழகி எழுதி வச்சு அர்த்தம் தெரிஞ்சு அர்த்தம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிருந்தா தப்பு. நமக்கு பிரெயினுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. பிரெயின் வில் அக்செப்ட் ஒன்லி தோஸ் வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் பை அஸ். நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேர்ட்ஸ் தான் பிரெயினுக்கு ஞாபகத்தில் வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. யூஸ் பண்ணாத வேர்ட்ஸு, இப்போ 100 வேர்ட்ஸு நீங்கள் பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 வேர்ட்ஸும் யூஸ் பண்ண முடியுமா ஒரே நாளில்? யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாத வேர்ட்ஸ் எல்லாம் பிரெயின் மறந்து போயிடும். அதனால் ஸ்டப் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு செட் ஸ்மால் கோல் அப்படின்னு சொல்லிக்கிறேன். செட் அ ஸ்மால் கோல். எவ்ரி டே யூ ஹாவ் டு லேர்ன் 3 வேர்ட்ஸ் ஆர் 5 வேர்ட்ஸ் அ டே அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லாட்டா பெர் வீக் ஐ ஹாவ் டு லேர்ன் 20 வேர்ட்ஸ் ஆர் 25 வேர்ட்ஸ் அப்படின்ட்டு யூ ஹாவ் டு செட் அ ஸ்மால் கோல் அண்ட் ட்ரை டு make use of the words in your sentences, spoken language as well as written language. If you use them, you will not forget. Another, you have to set a small goal அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் have realistic expectations. அதாவது
உண்மையாக நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஒன்றைத்தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும். நம்ம வந்து 30 டேஸில் பழகிடலாம், 60 டேஸில் பழகிடலாம் அப்படிங்கிறதுலாம் வெரி ஆம்பிஷியஸ் டார்கெட். அது வந்து முடியாமல் போயிடும். அதனால் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு ப்ராவர்பு கூட இருக்குது. ஆஃப்டர் ஆல் ரோம் வாசன்ட் பில்ட் இன் அ டே. ரோம் அப்படின்ட்டு ஒரு நகரம் அந்த காலத்தில் அதுதான் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த ரோம் நகரை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒன் டேயில் முடியலை, எவ்வளோ நாள் ஆச்சு இல்லையா? ஸோ ரோம் வாசன்ட் பில்ட் இன் அ டே. அதனால் எதையுமே வந்து டக்குன்னு நீங்கள் பழகிற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் டேக் டைம் டு ஃபினிஷ். முக்கியமான வேலைகள் வந்து நாள் எடுக்கத்தான் செய்யும். ஸோ யூ ஹாவ் டு பி பேஷண்ட் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். அது பிறகு ப்ராக்ரஸ் வில் அப்பியர் டு பி ஃப்ளாட். ஃப்ளாட்னா என்னடா டக்குன்னு முன்னேறாமல் ஒரே சமநிலையில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ப்ராக்ரஸ் அப்படித்தான் இருக்கும். இட் வில் பி ஃப்ளாட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் தெர் வில் பி அ சடன் ஜம்ப். ஒரு ஜம்ப் ஆகும், அது பிறகு ஃப்ளாட் ஆகும், அது பிறகு ஜம்ப் ஆகும். அதுதான் லேர்னிங் ப்ராசஸ். அதுக்கு வந்து நீங்கள் மனசை திடப்படுத்தி அப்படித்தான் பழகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது பிறகு யூ கேன் ஆல்சோ சப்ஸ்டிடியூட் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ். உங்களுக்கு ஒரு வேர்டு ஞாபகத்துக்கு வரலைன்னா அதுக்கு பதிலாக உள்ள வேர்ட்ஸு நீங்கள் போட்டு பேசலாம். அதுக்கும் நிறையா வேர்ட்ஸு நீங்கள் பழகிக்கிறணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூ கேன் யூஸ் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். இப்படியெல்லாம் பழகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. வேர்ட்ஸ் டு நாட் கம் டு மை மைண்ட் வெனவர் ஐ ட்ரை டு ஸ்பீக் அப்படிங்கிற ப்ராப்ளம் வராது. ஸோ யூ ஹாவ் டு செட் அ ஸ்மால் கோல். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ரோம் வாசன்ட் பில்ட் இன் அ டே. ஸோ யூ ஹாவ் டு பி பேஷண்ட். அதுக்கு பிறகு சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். தவறு செய்ய பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. ஐயோ நம்ம பேசும்போது தப்பு வந்துருமே அப்படின்ட்டு பயப்படக்கூடாது. ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். ஏன்னா மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபர்கெட்டிங் ஆர் பார்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ தப்பு செய்கிறதும் மறக்கிறதும் அப்படிங்கிறது கற்றலின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிஸ்டேக்கு நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படின்ட்டு பார்த்து அதை திருப்பி அந்த நிவர்த்தி செய்த கரெக்டான ஆன்சரை நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து மறக்காது. அதனால் மறக்கிறது அப்படிங்கிறது ஒரு சான்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு நினச்சிக்கிறணும். ஸோ மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இஸ் அது வந்து டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ், மேக்கிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதிர்ஷ்டம் தைரியமானவர்களை ஆதரிக்கிறது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்கிறான். அதிர்ஷ்டம் தைரியமானவர்களை ஆதரிக்கிறது. போல்டுனா டேக்கிங் ரிஸ்க். ஸோ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. பீப்புள் ஹூ டூ வெல் இன் லைஃப், லைஃப்பில் நல்லா முன்னேறினவங்க யாராக இருக்காங்கன்னா ஆர் தோஸ் ஹூ டேக் ரிஸ்க். அவங்க ரிஸ்க் எடுத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறவங்க வந்து முன்னேறது கஷ்டம். ரிஸ்க் எடுக்கும் போதே அது வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்க சில பேர் வெற்றி அடைகிறாங்க. அதனால் ரிஸ்க் எடுக்கிற நல்லா வெற்றி அடைஞ்சவங்களாம் யாராக இருக்கிறாங்கன்னா ஏற்கனவே அவங்க ரிஸ்க் எடுத்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு மிஸ்டர் சுந்தர் பிச்சை சொல்கிறாரு. நம்ம நாட்டிலேருந்து நம்ம இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து டாப் மோஸ்ட் கம்பெனியில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா அவரும் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்து தான் அவர் செய்தார் அப்படின்ட்டு சொல்லலாம். அவரும் சொல்கிறார் ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுத்தால் முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரிஸ்க்குன்னா என்னது? பீயிங் போல்டு அப்படின்னு அர்த்தம். பீயிங் போல்டுனா என்ன அர்த்தம்னா நாட் டு பி அஃப்ரைட் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அதாவது மெதுவாகவும் நிலையானதாகவும் இருந்தால் பந்தயத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் நாட் லைக் ரன்னிங் எ 100 மீட்டர் டேஷ். ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி இல்லை. இட்ஸ் அ மேரத்தான் ரேஸ். மேரத்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருந்து கடைசியில் வெற்றி பெறும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்து ஓடிக்கிட்டே இருந்தால் யூ வில் சக்சீட். இங்கிலீஷை பழகிடலாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். அதாவது டோன்ட் ட்ரை டு டூ டூ மெனி திங்ஸ் அட் அ டைம். நிறையா திங்ஸை வந்து ஒரே நேரத்தில், ஏன்னா இனிஷியலாக உங்களுக்கு என்தூசியாசம் இருக்கும் இங்கிலீஷை லேர்ன் பண்ணணுன்ட்டு. அதுக்கு பிறகு யூ வில் பேர்ன் அவுட். கொஞ்ச நாளில் அப்படியே வெறுத்து போயிடும்.
வெறுத்து போயிடும், மடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாளில். ஸோ ஸ்லோவாக நீங்கள் ஸ்டடியாக போனீங்கன்னா அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதோட டூ மெனி திங்ஸும் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது. டோன்ட் பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சூ அப்படின்ட்டு ஒரு ப்ராவர்ப் இருக்குது. நீங்கள் மெல்லக்கூடியதை விட அதிகமாக கடிக்க நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு. வாய் நிறையா அப்படியே அடைச்சிக்கிட்டு ஒவ்வொன்று அடைச்சிக்கிட்டு கடிக்கணும்னு நினச்சா கடிக்க முடியாது. யூ கேனாட் பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் சூ. கடிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வாயில் வைக்கணும், நிறையா வைக்கக்கூடாது அப்படின்ட்டு உள்ள ப்ராவர்பே இருக்குது. அதனால் ஸோ யூ ஹாவ் டு என்ஜாய் லேர்னிங் இங்கிலீஷ். உங்கள் இங்கிலீஷை வந்து டெக்ஸ்ட் புக்கு படிக்கிற மாதிரி, பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. என்ஜாய் பண்ணும். யூ டேக் யுவர் டைம், யூ லேர்ன் இங்கிலீஷ் அட் யுவர் ஓன் பேஸ். உங்கள் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். இட்ஸ் அ மேரத்தன் ரேஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பார்ப்போம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். பயிற்சி சரியானதாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது லேர்ன் அ ஃபியூ, கொஞ்சமாக படித்தாலும் யூ ப்ராக்டிஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். அதை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பேச்சு வரும், அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் வரும். இப்போ வந்து நம்ம லேர்னிங் ப்ராசஸில் 4 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து லிஸ்னிங்னா கேட்குறது. அது பிறகு ரீடிங்னா படிக்கிறது. அது பிறகு ரைட்டிங்னா எழுதுறது. அது பிறகு ஸ்பீக்கிங் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஸ்டேஜஸ். லிசனிங் அண்ட் ரீடிங் ஆர் இன்புட்ஸ். நம்ம உள்ளே வாங்கிறதுக்கு அதுதான். நம்ம லிசன் பண்ணுறது உள்ளே வாங்குகிறோம், ரீட் பண்ணுறது மனசு வழியாக உள்ளே வாங்குகிறோம். ஸோ தீஸ் ஆர் இன்புட்ஸ். அவுட்புட்ஸ் ஆர் ரைட்டிங் அண்டு ஸ்பீக்கிங். ரைட்டிங் வந்து நம்ம எழுதுகிறோம்ல, நம்மகிட்டருந்து வெளியே வருது எழுதுறது அப்படிங்கிறது. அது பிறகு பேசுகிறதும் ஒரு அவுட்புட் தான். ஸோ இது எல்லாமே இருக்கணும் இங்கிலீஷில். ஸோ இன்புட்ஸ் மட்டும் இருந்து அவுட்புட்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு விளங்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் தானே இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் பட் ஐ கான்ட் ஸ்பீக் அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான். இன்புட்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்குது. நிறையா லிசன் பண்ணுறாங்க, நிறையா படிக்கிறாங்க, ரீட் பண்ணுறாங்க. ஆனால் நிறையா எழுதுறதில்ல, நிறையா பேசுகிறதில்ல. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டிங்குக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ கேன் மெயின்டைன் அ செப்பரேட் நோட் புக் அண்ட் ரைட் ஆன் டாபிக்ஸ், கரண்ட் டாபிக்ஸ் என்னென்னா இப்போ இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சியில் அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை பற்றி எழுதலாம். உங்களுக்கு மனசுக்கு தோன்றுனதை எழுதலாம். அதுமாதிரி நீட் எக்ஸாமை பற்றி எழுதலாம். இல்லாட்டா இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி எழுதலாம். உங்கள் ஒப்பீனியனை யூ ரெக்கார்ட் இட் இன் அ நோட் புக். அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் எழுதுங்க. ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்ககிட்ட பேசினா அதை விட ஒரு மேலே உள்ள ஸ்டெப்பே கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அப்படி உள்ள ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறது, உங்களை 2 பேருக்குள்ளே பேசுகிறதுக்கு பாருங்க. அப்படி முடியலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் கண்ணாடிக்கு முன்னால் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி நியூஸ் பேப்பரை இல்லாட்டி ஏதாவது ஒரு புக்ஸை லவுடாக ரீட் பண்ணுங்கள். அப்போ வந்து நாக்கு வளையும், உங்கள் ப்ரொனன்சியேஷன் நல்லா இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து இப்படி இருக்குது. இன்புட்ஸ் இருக்குது, அவுட்புட்ஸ் இருக்குது. இன்புட்ஸ் என்னென்னா லிசன் பண்ணுறது, ரீட் பண்ணுறது. அவுட்புட்ஸ் என்னென்னா ரைட் பண்ணுறது, எழுதுறது அண்டு பேசுகிறது. அதோட அந்த ரைட் பண்ணுறது, பேசுகிறது, இது வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கடைசியாக 2 பாயிண்ட்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, தேர் இஸ் நோ எலிவேட்டர் டு சக்ஸஸ். எலிவேட்டர்னா லிஃப்ட்டில் போகிறோம்னா கீழே உள்ள தளத்துலேருந்து மேலே உள்ள தளத்துக்கு லிஃப்ட்டில் சர்ன்னு போகிற மாதிரி வாழ்க்கை கிடையாது. தேர் இஸ் நோ எலிவேட்டர் டு சக்ஸஸ். யூ மஸ்ட் டேக் த ஸ்டேர்ஸ். படி வழியத்தான் ஏறி போகணும். அப்படித்தான் வாழ்க்கை இருக்குது. யதார்த்தமான வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. தேர் இஸ் நோ எலிவேட்டர் டு சக்ஸஸ். யூ மஸ்ட் டேக் த ஸ்டேர்ஸ். அதாவது உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடையாது. அதனால் நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். அந்த உழைக்கிறத கொஞ்சம் என்ஜாய் பண்ணி உழைங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் புக்கு படிக்கிற மாதிரி, பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்காதீங்க, என்ஜாய் பண்ணி உழைங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. அதாவது விருப்பமுள்ள இடத்தில் ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, மனது இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. நீங்கள் வந்து ஆசைப்படணும், இங்கிலீஷை எப்படியாவது பழகணும் அப்படின்ட்டு ஆசைப்படணும். பட்டோம்னா வந்துடும். அந்த மைண்ட் செட்டு தான் இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு ஹாவ் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
அதாவது நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அதாவது இட்ஸ் டூ லேட், நமக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, இனிமேலுக்கு படிக்க முடியாதே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அண்டு எனக்கு இந்த டேலண்ட்ஸ்லாம், ஐ டோன்ட் ஹேவ் டேலண்ட்ஸ் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸாக இருக்குது. பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸில் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு இருக்கணும். வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள லெசனை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் லெசன் motivating and useful to you. If you do so, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.